கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் அலுவலகத்தில் இருந்த கோப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் போலீஸ் நிலையங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்ததோடு அதனை விரைந்து முடிக்குமாறு அங்கிருந்த அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை, ஊத்தங்கரை காவல்துறை கண்காணிப்பாளர் பார்த்திபன் உட்பட பலர் உடனிருந்தனர். ரயில்வே ஊழியரை அரிவாளால் வெட்டியவர்களை கைது செய்யக்கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் வெண்மனப்புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ். ரயில்வே ஊழியரான தினேஷை முன்விரோதம் காரணமாக வெட்டியுள்ளனர். இதையடுத்து இந்த தாக்குதலில் ஈடுபட்ட காமேஷ் என்பவரை கடம்பத்தூர் போலீசார் தேடி வருகின்றனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த தினேஷ் சிகிச்சைக்காக திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து குற்றவாளியை கைது செய்யக்கோரி தினேஷின் உறவினர்கள் கடம்பத்தூர் ரயில்வே மேம்பாலத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் விரைந்து வந்து குற்றவாளியை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்திற்கு பள்ளிப்பாளையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. குமாரபாளையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையும், ஏழை தாய்மார்களுக்கு சேலை, அரிசி மற்றும் கணவனை இழந்து தவிக்கும் கைம்பெண்கள் இருவருக்கு தையல் இயந்திரம், மாதந்தோறும் முதியோருக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் என பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. குளித்தலை அருகே சின்னப்பனையூரில் ரூபாய் 22.32 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய 2 வகுப்பறை கட்டிடத்தினை எம்எல்ஏ திறந்து வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நெய்தலூர் ஊராட்சி சின்னப்பனையூரில் அரசு நடுநிலைப் பள்ளியில் பழுதடைந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் ரூபாய் 22.32 லட்சம் மதிப்பில் கூடுதல் புதிய 2 வகுப்பறைகள் கட்டப்பட்டன. இந்த நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட 2 வகுப்பறை கட்டிடங்களை குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளிடையே உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு பள்ளியில் பயின்று அரசு கல்லூரியில் பயின்று வரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் திட்டத்தை வழங்கி செயல்படுத்தி வருவதாகவும், அதேபோன்று மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை விரைவில் தொடங்கவுள்ளதாகவும் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர், செய்யூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு சுமார் 2 மணி நேரம் இடி மின்னலுடன் கூடிய பலத்த கனமழை பெய்தது. இந்த மழையால் தேசிய நெடுஞ்சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் கனமழை பெய்ததால் தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் மிதமான வேகத்துடன் சென்றன. 2 மாதங்களாக கோடை வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.